வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா ஜாலியா சண்டே என்ஜாய் பண்ணீங்களா செல்லங்களா? சரி, ஓகே. இந்த நாளுக்குண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. உங்களுக்கு ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ஒரு சூப்பரான ஒரு ஜங்கிள் ஏரியா. அந்த ஜங்கிள்ல ஏராளமான வைல்ட் அனிமல்ஸ் இருந்துச்சாமா. அந்த வைல்ட் அனிமல்ஸுக்கு காட்டுக்கே ராஜா யாரு தங்கங்களா? சிங்கம் தான் காட்டுக்கே ராஜாவா இருக்குமா. இந்த சிங்கத்தோட வேலை என்ன தெரியுமா? எப்பவுமே இந்த காட்டுல இருக்கிற மத்த விலங்குகளை சாப்பிட்றதுதான் இந்த சிங்கத்தோட வேலையா இருந்துச்சாம். ஒரு நாளைக்கு நிறைய அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் இந்த சிங்கம் என்ன பண்ணுமா, வேட்டையாடி சாப்பிட்டுட்டு போயிருமா. அதனால இந்த காட்டுல உள்ள மத்த விலங்குகள்லாம் ரொம்ப பயத்தோடையே எப்ப பாரு இருக்குமா. ஐயோ, சிங்கராஜா எப்ப வருவாரு, எப்ப நம்மள சாப்பிடுவாரு அப்படின்னு மத்த விலங்குகள்லாம் ரொம்ப பயத்தோடையே இருக்குமா செல்லங்களா. அப்படி ரொம்ப பயத்தோடயே இருக்கும்போது இதுகளுக்கு எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்வோமா, இன்னைக்கு நம்ம சாவோமான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபியர் எப்ப பாரு இந்த விலங்கு கிட்ட இருந்துகிட்டே இருக்குமா. அப்போ இந்த எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுச்சு, ஒண்ணு சேர்ந்து கூட்டம் குடிச்சுங்களாம். கூட்டம் கூடும்போது அதுல நரி இருந்தாப்டியா. இந்த நரி ஒரு யோசனை சொல்லிச்சான். என்ன யோசனை தெரியுமா? நம்ம எப்ப பாரு பயந்து பயந்து செத்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கு நம்ம ஒரு காரியம் செய்வோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள ஒருத்தர் சிங்கத்தோட குகைக்குள்ளார போயிடலாம், போய் இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், சிங்கம் நம்மளை சாப்பிட்டுரும். அது பாட்டுக்கு மற்ற விலங்குகளை எதையும் வேட்டையாடாம அதோட இடத்துலயே அது இருந்துக்கும்ல. அதனால நம்ம அப்படி பண்ணுவோமா அப்படின்னு இந்த நரி ஒரு யோசனை சொல்லிச்சா. மற்ற விலங்குகள்லாம் யோசிச்சு பார்த்தோன்னே, ஆமா, நம்ம எப்ப பாரு சிங்கம் எப்ப வரும், எப்ப நம்மளை சாப்பிடும்னு பயந்து பயந்தே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுன்னா நமக்கு டென்ஷனே இருக்காது. ஓகே, இன்னைக்கு நம்ம சிங்கத்தோட குகைக்குள்ளார போறோம், இன்னைக்கு சிங்கம் நம்மளை சாப்பிடும் அப்படின்னு ஒரு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு மற்ற விலங்குகள்லாம் யோசிச்சுட்டு இதுக எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுச்சுன்னா, சரி நாங்க இந்த யோசனைக்கு ஒத்து வரோம் அப்படின்னு இந்த நரி கிட்ட சொல்லிச்சான். அப்ப போய் சிங்கத்துக்கிட்ட இத சொல்லணும்ல. உடனே இந்த நரி என்ன பண்ணுச்சா, நேரா சிங்கத்தோட குகைக்குள்ளார போச்சான். சிங்கம் அங்க என்ன பண்ணுச்சா, ஓ அப்படின்னு சொல்லி உரிமிட்டே உள்ளுக்குள்ளார இருந்துச்சான். அப்ப இந்த நரி உள்ள போய் சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, இனிமேல நீங்க கஷ்டப்பட்டு வெளியில நீங்க இறைய தேடி அலைய வேண்டாம், நாங்களே ஒவ்வொருத்தரா உங்களுடைய குகைக்கு வரோம், என்ன பண்றோம், இங்க நிக்கிறோம், நீங்க எங்களை சாப்பிட்டுக்கோங்க, சாப்பிட்டுட்டு நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இந்த நரி போய் சொல்லிச்சான். உடனே சிங்கம் யோசிச்சுச்சான், இது கூட நல்லதா இருக்கு, நம்மளும் எந்திரிச்சு வெளியில போய் இறைய தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அடிச்சு சாப்பிட்றதுக்குள்ள ஒரே டயர்ட் ஆயிருது. அதனால இவங்களே இங்க வராங்க, ஓகே, இதுக்கு இந்த யோசனை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சா, இந்த சிங்கராஜா ஓகே சொல்லிச்சான். ஆனா இந்த சிங்கராஜா என்ன பண்ணுச்சா, ஒரு கண்டிஷன் போட்டுச்சான். என்னன்னா, டான்னு 10 o'clock எனக்கு ஃபுட்டு வந்துடணும், நீங்க யாராவது ஒருத்தர் வந்துடணும், நீங்க இங்க நின்றணும். அப்படி நீங்க யாரும் வரல அந்த 10 மணிக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உடனே டான்னு வெளியே வந்துருவேன், உங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த நரி சொல்லிச்சா, இல்ல நாங்க டான்னு கரெக்டா 10 மணிக்கு இங்க ஒரு ஆள் இருப்போம், நீங்க அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கவலைப்படாம உங்களுடைய இடத்துலயே இருங்க அப்படின்னு இந்த நரி சொல்லிட்டு வந்துருச்சான். அடுத்த நாள் என்னாச்சா, இந்த ஜிராஃபி இருக்குல்ல, ஜிராஃபி வந்துச்சான். ஜிராஃபி போய் அது சிங்கத்தோட குகையில போய் நின்னுச்சான். சிங்கம் வந்துச்சான், ஜிராஃபிய கடிச்சு தின்னு போடுச்சான். அடுத்த நாள் என்ன வந்துச்சான், மான் மான் போய் அங்க நின்னுச்சான். என்னாச்சா, சிங்கம் என்ன பண்ணுச்சு, சிங்கம் அடிச்சு அதையும் சாப்பிட்டுச்சான். இப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிருகமா அந்த சிங்கத்தோட குகைக்குள்ளார போய் 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 நிக்குமா. இந்த சிங்கம் என்ன ஆகுமா, எல்லாத்தையும் சாப்பிட்டுருமா. அப்ப ஒரு நாள் என்னாச்சா, முயலோட டர்ன் வந்துச்சான். ஸோ முயல் என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு நம்மளுடைய டர்ன்னு முயல் என்ன பண்ணும், நல்லா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே காட்டுல ஹாயா இப்படி 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 டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சா. முயல் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்லையா தங்கங்களா. அதுல இந்த முயல் அப்படியே பாட்டு பாடிட்டு ஜாலியா வருதா.
சிங்கத்தோட குகைக்கு முன்னாடி வந்து நின்றுச்சான். வந்து நின்றுட்டு உள்ள போகுதான். உள்ள போன உடனே இதுக்கு ஒரு பயம் பின்னாடி வந்துருச்சான். வந்த உடனே இது என்ன பண்ணுச்சு, அச்சுச்சோ நம்ம போய் சிங்கத்துக்கு இறையா போறதா, நோ 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 நோ, நம்ம அப்படி போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சிங்கம் என்ன பண்ணுச்சா, ஐயோ இந்த புயல் என்ன பண்ணுச்சா, அச்சுச்சோ இந்த காட்டுல நிறைய இருக்கு, நிறைய இடங்கள்லாம் சுத்தி பார்க்கணும், நிறைய இங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம், போய் போய் நம்ம சிங்கத்துக்கு இறையா போயிட்டா என்ன பண்றது, எனக்கு அதுல விருப்பமே இல்லை சாகிறதுல அப்படின்னு சொல்லி இந்த முயலுக்கு ஒரு இதான். அப்ப என்ன பண்ணுச்சு, இந்த முயல் ஒரு யோசனை யோசிச்சான். அது தானே அதை யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சா, விடு 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 விடுன்னு ஃபாஸ்டா என்ன பண்ணுச்சு, சிங்கத்தோட குகைக்குள்ள போயிருச்சான். சிங்கம் பயங்கர கோபத்தோட இருந்துச்சான். எதுக்கு கோபம், ஏன்னா முயலு லேட்டா வந்திருக்கு, அதனால சிங்கம் குகையில எப்படி இருந்தா பயங்கர கோத்தர அப்படின்னு கோவத்தோட இருக்கான். இந்த முயல் உள்ள போயிடுச்சா. உள்ள போன உடனே அது சொல்லுதான், என்ன மன்னிச்சிருங்க சிங்கராஜா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுதான். உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நான் ஆரம்பத்துல என்ன பண்ணினேன், ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன், நீங்க என்ன பண்ணணும், டானு 10 மணிக்கு வந்துடணும், வரல அப்படின்னா உங்க எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுருவேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல, ஆனா நீங்க என் பேச்ச கேட்கவே இல்லை, அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்போ உங்க எல்லாத்தையும் சாப்பிட போறேன்னு சிங்கம் பயங்கர வெறியில பயங்கர டென்ஷனா சிங்கம் இருந்துச்சான். உடனே இந்த முயல் என்ன தெரியுமா பண்ணுச்சு, நான் கரெக்டா தான் சிங்கராஜா வந்துகிட்டு இருந்தேன், வர வழியில ஒரு சிங்கத்தை நான் பார்த்தேன், அந்த சிங்கம் என்னை கூப்பிட்டு கேக்குது, என்ன உங்க காட்டோட சிங்கராஜா வந்து வேட்டையாடி எதுவும் சாப்பிட மாட்டாரா, எல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே தான் சாப்பிட்றாரு, சோம்பேறி சிங்கம் அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப தப்பா அந்த சிங்கம் பேசிட்டு இருந்தது, எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, அதனால நான் அது கூட சண்டை போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு இந்த முயல் சொல்லிச்சான். அப்ப என்ன ஆச்சா, இந்த சிங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் கோவாச்சா, நம்மளை பார்த்து சோம்பேறி உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிட்றேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கானா, யார் அது, வா போலாம் அப்படின்னு இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, அந்த முயலையும் கூப்பிட்டுட்டு 2 பேரும் அந்த குகையில இருந்து வெளியே வராங்களாம். ரொம்ப ஃபாஸ்டா அந்த சிங்கத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்களாம். இந்த முயல் என்ன பண்ணுச்சு, அந்த காட்டுல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சான். அந்த கிணத்துல என்ன பண்ணுச்சு, சிங்கராஜா நான் அந்த சிங்கத்தை இங்கதான் பார்த்தேன், நீங்க பாருங்க அது அதுக்குள்ளாரதான் இருக்கும் அப்படின்னு இந்த முயல் சொல்லிச்சான். இப்ப நம்ம கிணத்தை எட்டி பார்த்தா என்ன தெரியும், நம்ம கிணத்தை இப்படி எட்டி பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளோட மூஞ்சிதான் அந்த கிணத்துல உள்ள தண்ணியில தெரியும் இல்லையா. ஆனா இந்த முட்டாள் சிங்கத்துக்கு என்னாச்சு, அது யோசனையே இல்லை செல்லங்களா. இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, இப்படின்னு எட்டி பார்த்திருக்கு, எட்டி பார்த்தோன்னே இதோட மூஞ்சியே அங்க தெரிஞ்சிருக்கு. இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, அப்படின்னுச்சு. அந்த தண்ணியில தெரியற அந்த சிங்கமா இது ஓ அப்படின் போது அதுவும் ஓ அப்படிதானே செய்யும். இதுக்கு ரெண்டும் மாத்தி மாத்தி இது நினைச்சு அதுக்குள்ளார இன்னொரு சிங்கமும் நம்மளை பார்த்து முறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாத்தி மாத்தி ஓன்னு சொல்லி சொல்லி சண்டை பெருசா இது என்ன பண்ணிருச்சு, இந்த சிங்கம் தாவி இந்த கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சான். தாவி கிணத்துக்குள்ள குதிச்ச உடனே என்னாச்சு, அந்த தண்ணிக்குள்ளார போயிடுச்சு. தண்ணிக்குள்ள போய் அது என்ன ஆகும், செத்து போயிடுச்சு அது. உடனே இந்த முயல் இப்படி வந்து எட்டி பாக்குது, அப்பாடா இந்த சிங்கம் என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நம்மளையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுல உள்ள எல்லாத்தையுமே நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு இந்த முயலுக்கு ரொம்ப பெருமூச்சு விட்டு நின்ற. தூரத்துல இருந்து இந்த நரி இதையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. நரி இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு என்ன பண்ணிருக்கு, இந்த நரி வந்து என்ன இது, நீ என்ன பண்ணிருக்க, என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு இது நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லியிருக்கு. இது அந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் நரிக்கிட்ட சொல்லவே என்னாச்சு, மற்ற விலங்குகளும் அந்த இடத்துல வந்துருச்சு. வந்த உடனே எல்லாரும் இந்த முயலை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க, எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்லி மற்ற விலங்குகள்லாம் நம்ம முயலை ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. அப்ப நம்ம முயல் என்ன தெரியுமா சொல்லுது, நான் எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு ரொம்ப பயந்து நடப்பேன், கடவுளுக்கு நான் பயந்து நடக்கிறனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாம் அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு இந்த முயல் சொல்லிச்சான். அப்ப மற்ற விலங்குகள்லாம் சொல்லிச்சா, ஓ கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது இப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சுங்களா. இந்த முயல் சொல்லிச்சுன்னா ஆமா அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்களா. பாத்தியா தங்கங்களா, இந்த முயல் சாமர்த்தியமா அந்த டைம்ல
ஒரு அழகா ஒரு முடிவு எடுத்து தன்னையும் காப்பாத்திக்கிச்சு. என்ன பண்ணுச்சு? அது கூட இருக்கிற மத்த விலங்குகள் எல்லாத்தையும் காப்பாத்திருச்சு இல்லையா செல்லங்களா? நம்மளுடைய பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு செல்லங்களா. நீங்க கூட உங்க லைஃப்ல எசப்பாக்கு ரொம்ப பயந்து நடக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆபத்தான காரியங்கள் எங்கேயாவது உங்க வாழ்க்கையில நடக்கும்போது எசப்பா அதுல இருந்து நீங்க எப்படி தப்பித்து கொள்ளணும்ன்ற ஞானத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு என் செல்லங்களா. அதனால உங்களுடைய லைஃப்ல எப்பவுமே ஏசப்பாக்கு முதல் இடத்தை கொடுங்க. ஏசப்பாக்கு பயந்து நடங்க. எல்லா காரியத்திலும் ஏசப்பாக்கு நீங்க பயந்து நடக்கும்போது எப்படி இருப்பீங்களா? நீங்க ஞானத்துல தேர்னவங்களா இருப்பீங்களா? சரியா செல்லங்களா? இனிமேல் அப்படியே இருப்பீங்களா? சரி, இந்த வசனத்தை அக்கா கூட சேர்ந்து மனப்படமா சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மறுபடியும் இருக்கா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. சரி செல்லங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நீங்களும் டெய்லியும் கடவுளுக்கு பயந்து நடங்க. ஏசப்பாக்கு பயந்து நீங்க நடக்கும்போது உங்களை ஏசப்பா ஞானத்துல உங்களை வல்லவரா வைப்பாங்க. சரியா செல்லங்களா? மறுபடியும் நான் நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை நான் டான்னு வந்து பாக்குறேன். பாய், see you, good night.